பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் ஒரு நேர்காணலில் நடிகை லக்ஷ்மியுடைய நேர்காணலில் பார்த்தேன். அதில் ஜெயகாந்தன் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட், ஜெயலலிதாவையே அதில் போடலாம் அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ஜெயகாந்தன் சாலிடாக லக்ஷ்மி தான் அந்த கேரக்டரில் நடிக்கணும். ஐ திங்க் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? இல்லை லக்ஷ்மி நடிகை லக்ஷ்மி நடிப்பு மேலே ஏன்னா நீங்கள் ஜெயகாந்தனோட ரொம்ப நேரம் இல்லை ஜெயகாந்தன் நான் ஜெயகாந்தனுக்கு அது நான் நெருங்கி பழகினேன்னு சொல்லக்கூடாது, ஒரு பாக்கியம். ஜெயகாந்தன் ஆசா ஞான சம்பந்தம் பழைய இலக்கியவாதி, ஜெயகாந்தன் தற்கால இலக்கியவாதி. சமகாலத்தில் 2 பேரும் சென்னையில் இருந்தாங்க. இந்த 2 பேர் வீட்டுக்கும் தான் நீங்கள் நேரடியாக போய் மணிக்கணக்கில் உட்காந்து பேசலாம். எப்போட இப்போ ஜெயகாந்தன் அந்த சபை மாலை நேரங்களில் அந்த சபை கூடும். பல நேரங்களில் நான் போயிருக்கேன். அதுமாதிரி ஆசாஞ்சா வீட்டில் எப்போ வேணால் போகலாம். இப்போல்லாம் எழுத்தாளர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு குடும்பச் சூழல், அப்புறம் இடப்பிரச்சனை, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஜெயகாந்தனுக்கு லக்ஷ்மியினுடைய நடிப்பு அவங்க தான் நடிக்கணும்னு ஒரு விரும்பினார். காரணம், ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களில் நிறைய விவாதபூர்வமான வசனங்கள் வரும். ஜெயகாந்தனாலே விவாத கோணம் தான். அது என்ன படம் சார்? இது என்ன? சில நேரங்களில் சில மனிதர்கள். ஓகே, சில நேரங்கள். அதுக்கப்புறம் ஒரு நடிகை நாடகம் வேற வச்சிருக்கோம். ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாள்லேயும் லக்ஷ்மி அம்மா தான் நடித்தாங்க. அவங்க அந்த ஜெயகாந்தனுடைய அவங்க பெரிய லக்ஷ்மி ஒரு பெரிய இலக்கிய ரசிகை. அவங்க அந்த படித்து அந்த முழுக்க உள்வாங்கிட்டு அந்த உணர்வுகளை ஜெயகாந்தன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வெளிப்படுத்துவாங்க. அவங்க நடிப்பினுடைய உச்சம் ஜெயகாந்தன் படத்துலனா சில நேரங்களில் சில மனிதர்களில் கடைசியில் ஒரு தொலைபேசியில் பேசுகிற காட்சி வரும். ஸ்ரீகாந்தும் லக்ஷ்மியும் தொலைபேசியில் பேசிப்பாங்க. அப்படியே தொலைபேசியில் பேச பேச தொலைபேசி நழுவும். அந்த இறுதி காட்சியை பார்த்தா ஒருத்தரும் அப்படி மனம் உருகாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு காவியமாக அந்த படத்தை எடுத்தார் ஜேகே. லக்ஷ்மிகிட்ட இன்னொரு அம்சம் வெளிப்படையாக இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு அம்சம் என்னென்னா, மிகத்தரமான பேச்சாளர் லக்ஷ்மி. மானத விடன் ஏற்பாடு பண்ணி ஜெயகாந்தனுடைய கடைசி காலங்களில் ஒரு கூட்டம் நடந்தது. வெளிதேசத்திலிருந்து யாரோ ஒருத்தர் ஜெயகாந்தனுடைய கதைகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி புஸ்தகமாக வெளியிட்டார். அதே லே அவுட்டு, அதே ஓவியங்களோட. அந்த வெளியீட்டு விழாக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ லக்ஷ்மி ஒரு 1/2 மணி நேரம் ஜேகேயினுடைய இலக்கியத்தை பற்றி பேசின பேச்சு இன்றைக்கி கூட என் காதில் ஒலிக்குது. அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது சார். ஆமாம், அவ்வளவு நுட்பம், அவ்வளவு மொழித்திறன். பொதுவாக நடிகைகள்னால் அடுத்தவங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு நடிக்கிறவங்க தானே, அவங்களுக்கு சொந்த சிந்தனை இருக்கும்னு நம்ம பொதுவாக நினைக்க முடியாது. பட் லக்ஷ்மிக்கு அவ்வளவு அற்புதமான பேச்சாற்றல் உண்டு. அதுக்கப்புறம் ஹியூமர் கிளப் சேகரன் ஒருத்தர், ஹியூமர் கிளப் சேகரன் நடத்துகிறார். நேர்காணல் பண்ணியிருக்கேன். அவரை ரொம்ப நல்லா நடத்துகிற அந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. அதில் ஒரு தடவை லக்ஷ்மியை பேசுகிறதுக்கோ அல்லது ஏதோ விருது கொடுக்கோ கூப்பிட்டாங்க. நான் அப்போது திரும்பவும் அவங்க பேச்ச ஒரு தடவையாவது கேட்டுறணும். ஏன்னா நமக்கு பேச்சாளர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். பட் இவங்க பேச்சுத்துறை அல்லாத ஒரு ஆள் மிகச்சிறப்பாக பேசுகிறாங்களேன்னு நான் போய் அங்கே உட்காந்தேன். அப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். கச்சிதமாக அழகாக ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, ஒரு முடிப்பு, ஒரு கருத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது, கம்பீரமான ஒரு பாணி, தங்குதடை இல்லாத மொழி நடை, கமா ஃபுல் ஸ்டாப்புக்கெல்லாம் சரியான அளவில் நிறுத்துறது, லகர 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 உச்சரிப்பெல்லாம் பிரமாதமாக. அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இல்லாதது அது. ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. அவங்களோட எனக்கு நேரடி அறிமுகம்லாம் கிடையாது. நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது, மேடைகளில் பார்த்தது தான். ஆனால் ஜேகே அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாருங்கிறதுனாலேயே என் போன்ற ஜேகே அன்பர்களுக்கும் அவங்க மேலே மரியாதை உண்டு. ஆனால் தமிழில் மிகச்சிறந்த ஒரு நடிகை. ஜெயகாந்தன் திடீர்னு சினிமா என்ற பெரிய எழுத்தாளர், வலிமையான எழுத்தாளர். ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேருக்கு ஜெயகாந்தனுடைய இன்னொரு முகமே தெரியாது. பட் அவர் சினிமா துறைக்கெல்லாம் வந்தது, அதுக்கான காரணம் ஒரு பெரிய பீக்கில் இருந்தார். எதனால் சார் அந்த சினிமா துறை மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆனது? திரைப்படம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை. எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை திரைப்படங்களாக சிலர் ஆகினாங்க. இல்லை, பீம்சிங் பல விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தார். கோத்தம்கன் சுப்புவுடைய தில்லானா மோகனாம்பாளை ஏபி நாகராஜ் ரொம்ப நல்ல முறையில் எடுத்தார். பட் சுஜாதாவுடைய கரையெல்லாம் செண்பகப்பு எல்லாம் ஒன்றும் சரி வரலை. நிறைய நாவல்கள் திரைப்படமானப்போ சரி வரலை. ஜெயகாந்தனுக்கு அந்த ரஷ்ய நாட்டினுடைய தாக்கமெல்லாம் இருந்தது இல்லையா? ஒரு பொது உடைமைவாதி. இதில் நிறைய புத்தகங்களை படித்து அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்து தன்னுடைய எழுத்து நல்ல திரைப்படமாக வரணும்னு விரும்பி தான் அந்த துறைக்கு அவர் வந்தார். ஆனால் அவர் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை. படம் ஓடணுங்கிறதுக்காக அவர் எந்த விஷயத்தையும் தன்னுடைய படத்தில் பண்ணதில்லை. உன்னை போல் ஒருவன் நாகேஷ் கதாநாயகனாக நடித்தது யாருக்காக எழுதான். அந்த யாருக்காக எழுதான் படத்தில்
அந்த நாகேஷுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஜேகேவுடைய படம். அது பொதிகை தொலைக்காட்சியில் வருது. அப்போல்லாம் அது மட்டும்தானே. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வந்து தற்கால இலக்கியத்தெல்லாம் படித்ததில்லை, பட் இந்த படத்தை பாருங்கள், மத்தியானம் போடுறாங்கன்னு. நான் குறிப்பாக சொல்கிறேன்னு அவர் பார்த்தாரு. நானும் பார்த்து அற்புதமாக நான் அனுபவித்தேன் அந்த நாகேஷுடைய நடிப்பு, அந்த கதையினுடைய வலிமை, டால்ஸ்டாயுடைய உண்மையே பேசணும் அப்படிங்கிற கருத்து இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது முடிஞ்ச உடனே இந்த நண்பர் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, நல்ல வேளை சொன்னீங்க, இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தவற விட்டுருப்பேன், என் வாழ்க்கையில் இந்த 2-3 மணி நேரத்தை நான் மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார். அந்த படம் அப்படிப்பட்ட படம். ஜெயகாந்தனுடைய சில நேரங்கள் சில மனிதர்கள், அவருடைய இந்த உன்னை போல் ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், அதெல்லாம் திரைப்படங்கள்னு சொல்ல முடியாது, திரைக்காவியம். நீங்கள் வந்து உயர்ந்த தளத்தில் மனித மனத்தை கொண்டு போகிற படங்கள். நீங்கள் அந்த யாருக்காக அழுதானா வந்து ஒரு தடவை 2 தடவை ஒருத்தன் பார்த்தான்னா திருடன் கூட திருடுறதை விட்டுருவான். அந்த மாதிரியான படம். அவருடைய வணிக ரீதியாக போக மாட்டேங்கிற கொள்கை நிலைப்பாட்டோடு இருந்த அவருக்கு தன்னுடைய கருத்து, தன்னுடைய சிந்தனை பரவலாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்தப்போ அதுக்கு திரைத்துறைங்கிற ஊடகம் பயன்படும்னு ஒரு கருதி இருக்கணும். அதனால தான் அவர் அதெல்லாம் வந்து ஈடுபட்டார். கடைசி வரையில் சமரசம் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவர் மிகச்சரியான சிந்தனையாளராக இருந்தார். அவருடைய காலத்துக்கு பிறகு தான் தமிழெல்லாம் எழுத்தாளன் மதிக்கப்பட வேண்டியவன்கிற எண்ணமே மக்களுக்கு வந்தது. ஆனால் அவருடைய புகழுக்கு காரணம் ஒரு கொஞ்சம் மற்ற பல இலக்கியவாதிகள், சுந்தர ராமசாமி இருக்கார், அழகிரிசாமி இருக்கார், அதுமாதிரி எத்தனையோ எழுத்தாளர், புதுமை பித்தன் இருக்கார், எத்தனையோ பேர். பொதுமக்களுக்கு எல்லாரையும் தெரியும்னு சொல்ல முடியாது, வாசகர்களுக்கு தெரியும். பட் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இவங்களெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியும். இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா எல்லாருக்குமே தெரியுதில்ல, இலக்கியவாதிகளுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஜெயகாந்தன் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரமாக மாற காரணம் அவர் எழுத்துன்னு மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தார். அரசியலில் ஈடுபட்டு பேச்சு யூடியூப்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சில பழைய பேச்சுக்கள் ஆடியோ வடிவில் கேட்க முடியும். பேச்சு மூலமாக மக்கள் அணுகினார், திரை மூலமாக மக்கள் அணுகினார், அரசியல்வாதியாக இருந்து அது மூலமாக மக்கள் அணுகினார். அப்படி அவருக்கு பல வகையான ஆற்றல்கள் இருந்ததுனால வெகுஜனம் இவர் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற வகையில் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தது. அது சமுதாயத்துக்கு பயன்படும். ஏன்னா அப்படி மதிப்பு கொடுக்குறப்ப இப்போ கூட பெரிய பெரிய நடிகர்கள் அரசியல் கருத்து சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு வருதில்ல. அது மாதிரி ஜெயகாந்தன் மாதிரி சிந்தனையாளர் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நட்சத்திரமாக உருவாகிறப்போ அவருடைய கருத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு வரும். அது மக்களை நல்ல முறையில் வழி நடத்தும். அப்படிப்பட்ட ஜேகே இன்னும் கொஞ்சம் நெடுங்காலம் இருந்திருக்கலாம், நமக்கு அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் இருந்த வரையில் அற்புதமான மனிதராக இருந்தார். நாட்களை பயன்படுத்திக்கிட்டார். ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். சூப்பர் சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார்.